கடலை கடக்க வேண்டிய நிலை அமைந்தது. அதனால் விபீஷணனின் ஆலோசனைப்படி ராமன் வருணனை வேண்டிக் கொள்ள முடிவெடுத்தார். நூல் முறைப்படி அடுக்கிய தர்பை புல் மேல் தன் மனைவியை மீட்பதற்கான வழியை காட்டி அருள்க என்று கடலை நோக்கி வருண மந்திரத்தை முறைப்படி ஓதினார். மந்திர தியானம் 7 நாட்கள் நடந்தது. வரவில்லை வருணன். சினமறியா ராவனுக்கு சினம் ஏற்பட்டு வில்லில் நான் ஏற்றினான். அந்த பிரம்மாத்திரத்தை ஏவினான். கதறி அழுத வருணன் ராமனின் காலடியில் வந்து விழுந்தான். ராமன் வருணனிடம் கடலை கடக்குவதற்கான வழியை கேட்டான். அதற்கு வருணன், என் மீது கல்லை கொண்டு ஒரு பாலம் அமைத்து அதன் மீது உன் படையை நடந்து செல்லச் சொல்ல அளவில்லா காலம் ஆயினும் அப்பாலத்தை நான் இருந்து தாங்கிக் கொள்வேன் என்று கூறினான். சேது என்ற சொல்லிற்கு பாலம் என்றுதான் பொருள். சேது என்னும் ஒரு பாலம் என்று நினைப்பது தவறு என்று பெரியோர்கள் சாற்றுகின்றனர். சுக்கிரீவன் வானரத்தச்சனான நலனை வரவழைத்து பாலம் கட்டுகின்ற பணியை மேற்கொண்டான். வானரப் படைகள் உச்சியிலிருந்து மலைகளை எடுத்து கீழே தள்ளின. பல்லாயிர வானரங்கள் தலையில் சுமந்த மலைகளோடு அப்பாலம் அமைந்தது. இருளில் கிடந்த இந்திரவில் மாதிரி இருந்தது சேது. உலகை படைத்த பிரம்மனே இந்த சேதுவையும் செய்தான் என்பது போல் உணர்ந்தனர் வானரங்கள். சேது 3 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. இது இராமாயண காலம் எனினும் இன்றும் அந்த சேது மெய்ஞானத்தின் ஆராய்ச்சிக்கு உரியதாகவே அமைகின்றது என்பதனை விட அந்த சேது ராமர் அமைத்ததுதான். அந்த சேது ராமனின் கருணையால் அமைந்ததுதான் என்பதற்கு சாட்சியங்கள் உள்ளன. ராமன் தர்பசயனமாக வருணனை நினைத்து மந்திர ஜபம் செய்த திருத்தலம் திருப்புல்லாணி. கிடைக்காதுன்ற ஒரு தாபம், அந்த தாபம் கோபமாக மாறி துரியோதனாதிகள்லாம் இருக்கா. அதனால் அந்த இடத்துல பாபம் வருது. கோபம்ன்றது அதுதான் சொல்லுவார். சேஷாத்ரி சுவாமிகள்னு திருவண்ணாமலையில் இருந்தார். சேஷமான மகான் ஏங்கிறான். ஆக காமம்ன்றது பெருத்தையார் பொருளுக்கு நாம் ஆசைப்பட்டோன்னா இதெல்லாம் உள்ளே வந்துடும். உடனே தாபம் வந்துடுறது. அந்த தாபம் நிறைவேறாத போது சரி அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னும் பொழுது நம்மளையும் அறியாமல் ஒரு கோபம் வந்துடுறது அவனுக்கு. அதை தான் திருவண்ணாமலை மகான் சொல்லும்பொழுது சொன்னார், கோபம் பாவி சண்டால. அந்த சண்டானத்தனம் வந்ததுனால என்ன பண்ணுறான், தகாத செயலுக்கு அவளை கூப்பிட்றான், வா எங்களோட வா.
எங்களோட வந்து சூதாட்டம் ஆடு. இந்த ஆட்டம் ஆடும் பொழுது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி குயத்தியான புக்திகள்லாம் தானாக வந்துடுது. அதனால் இந்த எந்தெந்த இடங்களில் இந்த 2 இதுவும் இருக்கோ அங்கே சகலவிதமான பாவங்கள்லாம் வந்துடுது. அதனால தான் பிரிவாதரை தவிர்க்கணும் 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 அப்படின்னு சொல்லியிருக்கா. அதோடு மட்டும் இல்லை, இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நிலை கடக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான உணர்வுகள், செயல்கள், செயல்பாடுகள் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு இச்சைகள்லாம் ஏற்படும். அப்போது நம்மளை கட்டுப்படுத்திக்கணும். அதுக்கு தான் ஆச்சாரம், அனுஷ்டானம் இதெல்லாம் பெரியவா சொல்லியிருக்கா. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை வரும். ஒரு ரிஷி இருந்தார். அவர் நினச்சிக்கிறார், இந்த உலகத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தோன்னே நமக்கு காமம் வரும், இந்த இச்சை வர்றதுனால சகலவிதமான கஷ்டங்கள்லாம் படுவோம், அதனால் இதெல்லாம் வேண்டாம், நம்ம சமுத்திரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சமுத்திரத்துக்கு போயிடுறார். சமுத்திரத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறா, பல காலம் தபஸ் பண்ணுறா. அவருடைய சரீரமே எல்லாம் இதுவாகி ஒரே பாசியும் அழுக்கும் படர்ந்துடுது. இது ஜெபம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, தனக்குள்ளே ஆழ்ந்திருக்கும் பொழுது ஒரு நாள் கண்ணை திறந்து பார்க்குறான். அம்மா மீன் போகிறது. அம்மா மீன் போன உடனே அதோடைய குழந்தைகள்லாம் போகிறது. மீன்கள் அதோடைய பத்தினிகள்லாம் போகிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் போகிறது. அந்த குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகள் மீன் கூட்டம்லாம் போகிறது. அப்புறம் அந்த தலைவனுடைய மீன் போகிறது. இது பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆசை வந்துடும். இந்த மீன் சாதாரண மீன், இப்படி குடும்பம், குழந்தைகள், குட்டின்னு பேரன் பேத்திகள், தோஹித்ரன் தோஹித்ரி சந்தோஷமாக இருக்கே, நாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்படி வந்து தபஸ் பண்ணுறோமே, இப்படி கவலகாலம் வீணாகிட்டோமே அப்படின்னு ஒரு தாபம் ஏற்படுறது. அந்த தாபம் ஏற்பட்ட உடனே கோபம், ஆட்டோமேட்டிக்காக காமம் வந்துடுறது. சரி, நாம் வாழ்ந்தா என்ன சொல்லி வெளியில் எழுந்து வரா. அப்படி வெளியில் எழுந்து வந்த உடனே அந்த நாட்டுக்குள் வெளியில் வந்து பார்க்குறார், அவருடைய சரீரமே உருமாறி இருக்கு. தபஸ்வி இல்லையா? ஒரே சமயத்தில் அவருடைய சரீரம் அப்படியே அழகான ஒரு சரீரமாக மாறிடுறது. நேராக அந்த ராஜாவை போய் பார்க்குறார். அந்த ராஜாவுக்கு 100 குழந்தைகள், 100ம் பெண் குழந்தைகள். இவர் போய் என்ன பண்ணுறார், ராஜா கிட்டக்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உன் குழந்தைய கல்யாணம் பண்ணி வை அப்படின்றார். ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் மகரிஷி ஏதாவது சபிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைகள் விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட சொல்கிறா. இவர் உட்கார்ந்துட்டுருக்கார். இவர் ராஜா கண்ணுக்கு பார்த்தா மகரிஷியாக இருக்கார். ஆனால் இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தா ரொம்ப சௌமியமாக, ரொம்ப அழகான ஒரு வாலிபனாக காட்சி தரார். உடனே இந்த 100 குழந்தைகளும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது. இந்த 100 பேரும் நான் அவரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ராஜாவால் மறுக்க முடியல. சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்றான். பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற தேசத்தில் நீங்கள்லாம் குடியிருங்கோ சொல்லி வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்றான். 100 குழந்தைகளுக்கு 100 மாளிகைகள் கட்டி கொடுத்து நீங்கள் அங்கே போய் இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். பெத்த மனசு இவனுக்கு மனசு கேட்கல. கொஞ்ச நாள் ஆறுது. இந்த குழந்தைகள்லாம் எப்படி இருக்கோ தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த தேசத்துக்குள்ளே போகிறான். இந்த மகரிஷியை பார்த்தேன்னா மரத்தடியில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிகிட்ருக்கார், தபஸ் பண்ணிகிட்ருக்கார். அவர் பாட்டு தனக்குள்ளேயே மூழ்கி தனக்குள்ளேயே ஆனந்தப்பட்டு தியானத்தில் இருக்கா. அப்போது ராஜா வரான். வாங்க, சௌக்கியமா, எப்படி இருக்கேன்? சௌக்கியமாக இருக்கேன், என் குழந்தைகள்லாம் பார்க்கணும், போய் பாருங்கோ அப்படின்றா. முதலுடைய பெண் கிரகத்துக்கு இவர் போகிறார் ராஜா. என்னம்மா சௌக்கியமாக இருக்கியா? சந்தோஷமாக இருக்கா.
வாப்பா வாப்பா, சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, எங்கள் ஆத்துக்கார் இங்கே தான் இருக்கார், என்னோடையே இருக்கார்ப்பா, என்னை விட்டு போக மாட்டேன்றார். அடுத்த தங்க அவையை தான் நினச்சிப்பா இல்லையா, ஆனால் அவர் என்னோட தான் இருக்கார், இங்கெல்லாம் போக மாட்டேன்றார், நீங்கள் அவரை பார்த்தேன்னா அவர்கிட்ட புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே 2வது வீட்டுக்கு வரார். அந்த 2வது வீட்லேயும் அந்த பெண்ணும் அதையே சொல்கிறா. இப்படி ஒவ்வொரு 100 பெண்கள் ஆத்துலையும் இதையே சொல்கிறா. இவருக்கு ஒன்றுமே புரியல ராஜாக்கு. வெளியில் வந்து பார்க்குறா, இவர் தியானத்தில் மூழ்கியிருக்கா. அந்த தபோபலம். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இந்த மகரிஷிக்கு ஒரு நாள் திருப்பி நாம் ஜெபம் பண்ணலாம், நமக்கு எதுக்கு இந்த பந்தங்கள்லாம் அப்படின்னு நினச்சா, உடனே நேராக சமுத்திரத்தில் போய் இறங்கி தவத்தில் மூழ்கிட்டான். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மகரிஷிகளாக இருக்கக்கூடியவாளுக்கு காமம் வந்தாலும் சரி, குரோதம் இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நிர்கிரகணம் பண்ணிடுவா, அழிச்சிடுவா. ஆனால் நமக்கெல்லாம் அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால் காமமும் இருந்தால் குரோதம் வரும், குரோதம் இருந்தால் பாவம் ஏற்படும். அதுதான் மகனியர்கள்லாம் சொல்லியிருக்கா. முகவரி: அருள் நேரம், ஜெயா டிவி, ஜெயா டிவி 2015 @gmail.com